நம்ம எடிட்டர்ஸ் வந்து ஏதாவது அவங்க திறமையை பயன்படுத்தி இதெல்லாம் யூஸ் பண்ணி போடுவாங்களான்னு பார்ப்போம். இருந்தாலும் பூஜா தான் எப்படி பண்ணுவா, கண்டிப்பா வீடியோ பார்ப்பா. போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த மாதிரி பொண்ணை பார்த்தாரு, அந்த மாதிரி ஆகுது. என்ன இது? நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே அப்படின்னு சொன்னோடனே சம்திங் சமுத்திரக்கனி படம் தான் வந்துருச்சு அப்படின்னா யாரும் நினைக்க வேணாம். இந்த படத்தை வந்து யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசாத் ராமர் அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட படம் தான் வந்து நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. இந்த படத்தோட முக்கியமான காஸ்டிங்ல எல்லாம் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரீத்தி கர்ணன், சுரேஷ் மதியழகன், சவுந்தர் பாண்டியன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமா, தமிழ்செல்வி மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து மதுரையில் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பையன். அந்த பையன் வந்து அதாவது ஒரு பையன் வந்து இருப்பான். அந்த பையன் வந்து என்ன மாதிரி ஒரு மென்டாலிட்டினா வந்து பொண்ணுங்களை வந்து வெறும் பொருளா ஒரு அவனுக்கு தேவையான ஒரு விஷயங்களுக்கு தேவைப்படக்கூட தப்பா இந்த மாதிரி நீங்களே புரிஞ்சுக்கோங்க. பொண்ணுங்களை வெறும் பொருளா பார்க்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய ஒரு பையன். அந்த பையன் வந்து சோசியல் மீடியால வந்து நிறைய பொண்ணுங்களுக்காக வந்து இந்த பொண்ணுங்க ஐடி பார்த்தோன்னே கடன்னு ஹாய் 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 ஹாய்னு அனுப்புவானுங்களா, அந்த மாதிரி ஹாய் ஹாய் ஹாய்னு ஒரு 10 ஹாய் அனுப்புவான். அதில் ஒரு 3 ஹாய் ரிட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா அந்த பொண்ணுங்களை பேசி பழகி அவனோட தேவைகளுக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு மென்டாலிட்டியில் இருக்கிற ஒரு பையன். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா மூலமா ஒரு பொண்ணு கூட வந்து பழக்கமாகுது. அந்த மாதிரி வந்து அந்த பொண்ணு கூட பழக்கமானதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே வந்து அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக அந்த பொண்ணோட பிறந்த நாளுக்காக வந்து ஒரு கிஃப்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையிலேருந்து மாயாவரம் வரைக்கும் கிளம்பி போவார். அப்படி கிளம்பி போகும்போது அவருக்கு வந்து கூடவே வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கறதுக்கு வந்து எப்பயுமே வந்து தனியாக போக மாட்டாங்க, ஏதாவது ஒரு ஃப்ரெண்டை வந்து கூப்பிட்டு தான் போவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒருத்தரை கூப்பிட்டு போவார். ஸோ அவர் ஃப்ரெண்டை வந்து கூப்பிட்டுட்டு மாயாவரத்துக்கு கிளம்பி போகிற அவர் வந்து அந்த பொண்ணை வந்து பார்த்தாரா, பார்த்ததுக்கப்புறம் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத அந்த படத்தோட மீதி கதை. படம் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு காமெடி என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கும். இதில் வந்து ஒரு கருத்து அப்படிங்கிறது வந்து ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் வந்து படத்தில் வந்து சொல்ல வராங்க. ஸோ அதை வந்து எந்த அளவுக்கு ஃபன்னாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஃபன்னாக அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டாக வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து அவங்களோட போர்ஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்களோட காமெடிஸ்லாம் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஸோ படம் வந்து ஃபுல்லாக ஒரு நல்ல கருத்தை வந்து காமெடியாக எந்த அளவுக்கு கன்வே பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல முயற்சி வந்து படம் டீம் எடுத்திருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சீன் இருக்கும். தேட்டர்லேயே வந்து தெறிக்க விட்டுருப்பாப்புல ஹீரோ, அந்த மாதிரி ஒரு சீன்லாம் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லேயே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அந்த இன்னொரு பொண்ணு கூட வந்து பழக்க வழக்கம் ஏற்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்த படம் ஃபுல்லாக வந்து பைக் டிராவலிங்லேயே தான் வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சுருப்பாங்க. படத்தோட ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே வந்து புது ஃபேஸஸ் தான். தமிழ்செல்வி அப்புறம் பூர்ணிமா அவங்கள தவிர. ஆனால் அவங்களோட கேரக்டர் வந்து பெருசாக வந்து கதையில் இருக்காது. அவங்களோட கேரக்டர் ஏன் என்ன பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கொஸ்டின் மார்க் இருக்கும். ஸோ அவங்கள தவிர்த்து மிச்சம் ஹீரோவோட ஃப்ரெண்டு அந்த ஹீரோயின் இவங்களோட 3 பேர் தான் வந்து படத்தில் ஃபுல்லாமே ட்ராவல் ஆகிட்டு இருப்பாங்க. இவங்களும் வந்து புது ஃபேஸஸ். அவங்களோட எஃபர்ட்டை வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபர்ஸ்ட் படத்தில் அவங்களோட ஆக்டிங் வந்து ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ஆக்டிங், அவங்களோட பெஸ்ட்டை வந்து அவங்க வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொன்னால் வந்து மியூசிக் டைரக்டர் பிரதீப் குமார் அவரோட மியூசிக்கில் தான் வந்து படம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரோட மியூசிக் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. ஊடையில் வந்து கொஞ்சம் ஒரு ரேப் சாங் மாதிரிலாம் வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து கேட்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ மியூசிக் வைஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ளஸ்ஸாகவே அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி படத்தில் காமெடி அதெல்லாம் வந்து சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த படத்தில் காமெடினா வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் பண்ணியிருப்பார். அவரோட கேரக்டர் அவர் போட்ட டைமிங் அவரோட இன்னசென்ட்டான கவுண்டர்ஸ்லாம் வந்து சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதெல்லாமே இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ். அதே மாதிரி இந்த படத்தோட ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா வந்து படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து ஹீரோ மதுரையிலேருந்து மாயாவரம் கிளம்பி போவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து படம் ஃபுல்லாக பைக் டிராவலிங்லேயே தான் போயிட்டு இருக்கும். அது வந்து பார்க்கும்போது கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் இருக்கும். அதே மாதிரி ஒரு சினிமேட்டிக் லுக் இல்லாமல் கேமரா வைஸில் வந்து கொஞ்சம் அந்த ஷார்ட் ஃபிலிமோட விஷுவல் வந்து பார்க்கும்போது அங்கங்கே நமக்கு தெரியும். அதெல்லாம் வந்து ஒரு சின்ன மைனஸாக இருக்கும். மற்றபடி வந்து ஒரு டீசெண்டான ஒரு சின்ன கருத்து, ஒரு பொண்ணை வந்து பொருளாக மட்டும் பார்க்காம அவளை வந்து ஒரு பொண்ணாக பார்க்கணும், ஒரு உயிராக பார்க்கணும் அப்படின்ற ஒரு சின்ன கருத்தை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து ஃபினிஷிங்கில் வந்து நல்லாவே சொல்லியிருப்பாங்க. ஓவராலாக வந்து படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக ஒரு ஃப்ரீ டைமில் ஒரு படம் பார்க்கணும், ஒரு காமெடியான படம் கொஞ்சம் புதுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தை போய் பாருங்கள். ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ஃபிலிம் பார்த்துட்டு அந்த ஃபீல் கிடைக்கும். இன்னும் இந்த மாதிரி நிறைய புது படங்கள்லாம் வர இருக்குது. ஒரு நல்ல பட ரிவ்யூவோட உங்களை சந்திக்கிறேன். டாடா பை, see you. நான் உங்கள் விஜய் ஷா.